ரசூல்லா சொன்னாங்க, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க இந்த ஜஹல் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்த ஜஹல் நம்ம இதுக்கு முன்னாடி சில உரைகளில் பார்த்திருக்கிறோம். இன்ன பைன இது இஸ்ஸா அல ஐயாமன் என்சிலு ஃபிஹல் ஜஹல், கியாமத்து நாள் நெருங்க நெருங்க அறியாமை கூடும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அறியாமை அல் ஜஹல், இது அழிவினுடைய ஆரம்பம். என்னுடைய வாழ்க்கையில் அறியாமை இருக்கிறது. எப்படி அளந்து கொள்றது? அறிவுண்டா என்னன்னு தெரியணும். அறிவுண்டா என்ன? அல் இல்முண்டா என்ன? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், இது அறிவு. இது தெரியாமல் வாழ்வது அறியாமை. இந்த அறியாமை உங்களுக்கு பாவத்தை மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையில் உங்களை அழிக்கக்கூடிய ஒன்று. எப்படி அழிக்கும்? அல்லாஹ் அவனை ஒவ்வொரு கட்டமாக அவன் அல்லாஹ் விட்டு அவன் தூரமாகிற நிலையில அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில அழிவை, சோதனைகளை, வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே இந்த அறியாமை நீக்க வேண்டும். அப்ப அதனாலதான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்க நினைச்சா அவனுக்கு காசை, பணத்தை, கோடிய, செல்வத்தை, வாகனத்தை, பொருளாதாரத்தை, பெண்ணை, பொண்ணை, எதுவாக இப்படி இந்த காரணங்களுக்கெல்லாம் முதன்மையாக அவன் செய்யறது, அவனை அறிய விட மாட்டான், இல்ம நோக்கி செல்ல விட மாட்டான், அறியாமையிலே வைத்திருப்பான். அதான் ஷைத்தான மிகப்பெரிய தந்திரம். நாங்க நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, ஹதீஸை படிக்க நேரம் இல்லை, தஃப்சீரை படிக்க நேரம் இல்லை, ஹதீஸை விளங்குறதுக்கு நேரம் இல்லை, ஃபிக்ஹை விளங்குறதுக்கு நேரம் இல்லை, சட்ட திட்டங்களை விளங்குறதுக்கு நேரம் இல்லை என்றால் இப்ப நாங்க போற பாதை பிழையான பாதை. ஏன் ஷிர்க்ல பிடிவாதமாயிருக்கிறாங்க? ஏன் சமாதிகளை, கபறுகளை வணங்கிட்டு பிடிவாதமாயிருக்கிறாங்க? ஏன் பிதஅத்தை செஞ்சு கொண்டு அதுல பிடிவாதமாயிருக்கிறாங்க? அல் ஜஹல். அவங்க அறிந்தால், உண்மையான அறிவாக அவர்கள் அறிந்தால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற தெளிவான கொள்கையில் இருப்பார்கள், கொள்கையில சரியா இருப்பாங்க. அப்ப இந்த அறியாமை என்பது அழிவினுடைய ஆரம்பம். அல் ஜஹல் எங்கிட்டையும் இருக்கும். நாங்க எங்கட இல்மு தேடாம, இல்முங்கிறது ஒளி, ஜஹல்ங்கிறது ஒரு இருள். அப்ப இல்ம விட்டும் தூரமாக்குறண்டா இந்த இருளை ஷைத்தான் கொடுப்பான். இருளுக்குள்ள இருக்கிறவன் எப்படி வாழுவான்? ஒளியோட இருக்கிறவனுக்கு விளங்கும், எல்லாம் தெரியும், போற பாதை சரியா இருக்கும், முன்னுக்கு என்ன இருக்குது, பின்னால என்ன இருக்குது, எல்லாம் பார்ப்பான். அப்ப ஒளி இருளுக்குள்ள கொண்டு விட்டா எங்க விழுவான்னு தெரியாது. அப்ப ஷைத்தான் முதலாவது இதைத்தான் செய்வான். அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அழிவின், ஒரு மனிதனுடைய அழிவின் ஆரம்பம் அல் ஜஹல்.